படத்தோட ஆரம்பத்தில் ஒரு நடுராத்திரி டைம்ங்க. ஒரே இருட்டான ரோடு. அங்கே நம்ம கதாநாயகி எள்ளி ரத்த காயங்களோட மயங்கி கிடக்காங்க. பக்கத்தில் ஒரே ஒரு காருங்க. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கு, ஹெட்லைட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் மனுஷன் நடமாட்டமே இல்லைங்க. சுயநினைவே இல்லாமல் கிடந்த எள்ளி திடீர்னு மரண பயத்தில் மூச்சிறைக்க கண்ணை முழிக்கிறாங்க. தான் யாரு, இங்கே எப்படி வந்தோம், எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிக்க முயலும்போது தாங்க அந்த ஷாக். அவங்க கணுக்கால் கொடூரமாக உடஞ்சிருக்குங்க. சாதாரண மனுஷனா இருந்தா வழியில துடிச்சு அங்கேயே விழுந்திருப்பாங்க. ஆனா நம்ம எள்ளி அந்த மரண வழியையும் தாங்கிட்டு அப்படியே எழுந்து நிக்கிறாங்க பாருங்க. அங்கதாங்க கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எழுந்து நின்ன எள்ளிக்கு அடுத்த செகண்டே உடம்பு சதி பண்ண ஆரம்பிக்குது. திடீர்னு பயங்கரமா வலிப்பு வந்து அப்படியே சுருண்டு மறுபடியும் தரையில விழுந்துடுறாங்க. ஒரு வழியா அந்த வலிப்பு நின்னதுமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு உடம்பை இழுத்துக்கிட்டு நகர பாக்குறாங்க. அப்பதாங்க தூரத்துல ஒரு காரோட ஹெட்லைட் வச்சு தெரியுது. ஆபத்தை உணர்ந்த எள்ளி தப்பிச்சோ போதும் அப்படின்னு சொல்லி ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கார் வேகத்தை குறைக்கவே இல்லையே. நேரா வந்து எள்ளி மேல வேணும்ட்டே டோம்னு மோதி தூக்கி அடிக்குதுங்க. கட் பண்ண அடுத்த சீன், எள்ளி ஒரு செம சொகுசான பெட்ல நிம்மதியா தூக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் தூங்கிட்டு இருக்கான். ஷாக்கான எள்ளி சத்தம் போடாம மெதுவா பெட்டை விட்டு எழுந்து அப்படியே நகர்ந்து போறாங்க. பக்கத்துல தூங்குறவன் முழிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி எள்ளி மெதுவா பூனை மாதிரி அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வராங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு பொருள் கூட அடையாளமே தெரியல. முகத்துல அப்பட்டமா பயமும் குழப்பமும் தெரியுது. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ப்ரூஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வராருங்க. வந்து ரொம்ப சாஃப்டா, ஹனி எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் எல்லியோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா எல்லிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நீ யாரு, நான் ஏன் இங்க இருக்கேன், என்னை தேடிப்பா ஆளுங்க வருவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா பயத்துல இருக்கிற எல்லி அங்க இருந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து அவன் மூஞ்சிலே ஒரே போடா போடுறாங்க. அந்த வேகத்துல பக்கத்துல இருந்த கண்ணாடி நொறுங்குன்னு உடையுதுங்க. அடி வாங்கின ப்ரூஸ் வலியால கீழே விழுறான். எள்ளி அவனுக்கு மேல மாசா நின்னுக்கிட்டு அப்படியே கீழே கடை ஒழுங்கா பேசாம இரு அப்படின்னு மிரட்டுறாங்க. சரியான அந்த நேரத்துல தாங்க ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணு ரூமுக்குள்ள வந்து எள்ளியை பார்த்து மம்மி அப்படின்னு கூப்பிடுதுங்க. எள்ளிக்கு இப்போ பையன் உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. ரொம்ப யதார்த்தமான பதட்டத்தோட என் புருஷன் எங்க, என் பையன் எங்க அப்படின்னு கத்துறாங்க. கீழே விழுந்து கிடக்கிற ப்ரூஸ் திரும்பவும் நான் தான் உன் புருஷன், இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம பொண்ணு ஆலிஸ், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதான் உன் குழப்பத்துல இருக்க அப்படின்னு புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா எள்ளி எதையும் நம்புறதா இல்லை. நீ ஏதோ எனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்க அப்படின்னு அவன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேற வழியே இல்லாம ப்ரூஸ் கீழே உடஞ்சு கிடந்த ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து எல்லியோட முகத்துக்கு நேரா நீட்டி அவங்க முகத்தை அவங்களுக்கே காட்டுறாங்க. ப்ரூஸ் காட்டின அந்த கண்ணாடி துண்டுல எள்ளி அவங்க முகத்தை பாக்குறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த முகத்துக்கும் கண்ணாடியில தெரியுற இந்த முகத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ப்ரூஸ் மெதுவா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே உனக்கு ஏற்பட்ட ஞாபக மறதி தான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே எள்ளி அப்படியே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரூஸ் மெதுவா அவங்க கிட்ட வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்றான். இந்த முறை எள்ளி அவனை தள்ளி விடலைங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப தப்பா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அழுதுகிட்டே எனக்கு உதவி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஆலிஸும் ஓடி வந்து அம்மாவை சமாதானப்படுத்து. அன்னைக்கு நைட்டு ப்ரூஸ் ஆலிஸை பெட்ல படிக்க வச்சு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 3 குட்டி பண்ணிகளோட கதையை படிச்சு கட்டி தூங்க வைக்கிறாங்க. ப்ரூஸ் கதை சொல்லி முடிச்சதுமே அந்த குட்டி பாப்பா ஆலிஸ் கேட்கிறா, அம்மா கதை சொல்லும் போது விதவிதமா குரல் மாத்தி பேசுவாங்களப்பா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை. அம்மாவுக்கு என்ன இன்னும் பிடிக்குமா, பழையபடி அவங்க மாறிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ப்ரூஸ் அவளை அணைச்சிக்கிட்டு கண்டிப்பா உன்னை அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்குண்டா செல்லும் அப்படின்னு சொல்லி நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறான். அடுத்த நாள் காலையில எள்ளி எப்போ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல தெரியுதுங்க. அவங்க கண்ணை முழிச்சதுமே அவங்களோட இந்த விசித்திரமான நிலைமையை பத்தி ரொம்ப நிதானமா அளந்து ஒவ்வொன்றா விளக்குறான். உனக்கு வந்திருக்கிறது சாதாரணமான ஞாபகம் மருதி கிடையாது. நாம் இந்த உலகத்துல பார்க்காத பெஸ்ட் மூளை நரம்பியல் நிபுணர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, உலகத்திலே ரொம்ப அரிதான சில கேஸ்கள் மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு ப்ரூஸ் சொல்லிக்கிட்டே போறாங்க. ப்ரூஸ் அப்படியே அந்த மெடிக்கல் ட்விஸ்ட்டை ஓபன் பண்றாங்க. ஒருத்தருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்க மூளை என்ன பண்ணுமா தெரியுமா, அவங்க வாழ்க்கையில என்னைக்கோ பார்த்த ஒரு டிவி ஷோ, ஏதோ ஒரு கதை, இல்ல என்னைக்கோ பார்த்த ஒரு முகம் தெரியாத நபர், இப்படி அங்க இங்க இருக்கிற சின்ன சின்ன துண்டுகளை ஒன்னா சேர்த்து அதுவே ஒரு புது கதையா உருவாக்கிடுமா. அது எப்படி இருக்கும்னா நிஜத்தை விட ரொம்ப உண்மையான பொய்யான நினைவுகளா மாறிடுமா. இப்போ உனக்கும் அதுதான் நடக்குது எள்ளி. உன் மனசுக்குள்ள வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி நினைவுகள் இருக்குல்ல, அது எதுவுமே உன்னோட கிடையாது, எல்லாமே உன்னோட மூளை கிரியேட் பண்ண கற்பனை அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் சொல்றாங்க. ஆனா நம்ம எள்ளி அவ்வளவு சீக்கிரம் ஏமாறுற ஆள் இல்லையே. அவனுக்கு முன்னாடி அப்படியே கம்பீரமா நின்று அவன் சொன்ன எதையும் நம்பாம ரொம்ப நிதானமா ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு எள்ளி சும்மா இல்லாம செம ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏய், என் பேரு சாரா தாம்சன், நான் வளர்ந்தது மைனே மாகாணத்துல, கொலம்பியா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு புருஷன் இருக்கான், ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் எனக்கு சும்மா ஏதோ தோணல. என்னால் அக்கு வேற ஆணி வேற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட ஞாபகப்படுத்த முடியும். இதையெல்லாம் ஒரு மூளையால சும்மா கற்பனை பண்ணிட முடியாது அப்படின்னு வெளுத்து வாங்குறா. பேசி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும், நான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி எள்ளி சொல்றாங்க.
உடனே ப்ரூஸ் ஒரே போடு போடுறான். நீ குணமடையணும்னா வெளி உலக தொடர்பு இல்லாமல் தனிமையில் இருக்கணுங்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான பகுதி. இங்கே சுற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே கிடையாது, ஃபோன் சிக்னலும் கிடையாது. நாம 2 பேருமே சேர்ந்து முடிவெடுத்து தான் இந்த இடத்துக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லிக்கு செக் வைக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாமளா தான் வந்தோம், உனக்கு இப்போ தேவை கொஞ்சம் டைம் மட்டும்தான், உன்னோட நிஜமான நினைவுகளை நாம மெதுவாக மீட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறாங்க. வேற வழியே இல்லாம எல்லியும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. வெளியில ப்ரூஸ் அந்த குட்டி பாப்பா ஆலிஸ் போர் அடிக்காம இருக்கிற ஒரு பிக்சர் கார்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. உள்ள எல்லி குளிக்க போகும்போது அவங்க கழுத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்படி ஒரு தழும்பு நமக்கு முன்னாடி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள டவுட் ஸ்டார்ட் ஆகுது. குளிச்சு முடிச்சுட்டு வந்து அங்க இருக்கிற அவங்களோட பொருட்கள் நகைகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஆனா எத்தனை பொருளை பார்த்தாலுமே நாம வேற யாரோ ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருக்கோம் அப்படிங்கிற அந்த அந்நிய உணர்வு அவங்கள விட்டு போகவே மாட்டேங்குதுங்க. அப்படியே ஹாலில் வந்து சோத்துல மாட்டியிருக்கிற ஃபேமிலி போட்டோக்களை எல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி வர ப்ரூஸ், ஏதாவது பழைய நினைவுகள் ஞாபகத்து வருதா எல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லியும் ரொம்ப சோகமா, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லி பார்த்துட்டு இருந்த அந்த போட்டோவை காட்டி, ப்ரூஸ் இவங்க தான் உன் அப்பா அம்மா ஜோ அண்ட் ஈவா, நீ இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த, ஆனால் துரதிர்ஷ்டவசமா இப்போ அவங்க உயிரோட இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற பழைய ஹோம் வீடியோக்களை போட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு பொண்ணு அப்படியே அச்சு அசல் எல்லி மாதிரியே இருக்கா. அவள் சிரிச்சு பேசுகிறா, பாசமாக ப்ரூஸ் முகத்தை தொடுறா, ரொம்ப குட்டியாக இருக்கிற ஆலிஸ் பாப்பாவை கையில் வச்சுக்கிறா. ஆனால் அந்த வீடியோவை பார்க்குற எல்லிக்கு ஏதோ சம்மந்தம் இல்லாத வேற யாரோ ஒருத்தரோட வீடியோவை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய சோளக்காட்டில் ப்ரூஸ் பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பா ஆலிஸ் செம ஹாப்பியா அங்க பறக்கிற பட்டாம்பூச்சிகளை துரத்தி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ப்ரூஸ் வெளியே அவனோட காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல எல்லி மெதுவா ஆலிஸ் கிட்ட போய், நேத்து நைட்டு நடந்த தப்பான விஷயத்துக்கு என்ன மன்னிச்சிடுமா செல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா கேட்கறான். அதுக்கு அந்த குட்டி பாப்பா, அதெல்லாம் பரவாயில்ல மம்மி, எனக்கு புரியும், சில நேரத்துல மம்மிக்கு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டா பதில் சொல்லுது பாப்பா. அப்படியே வீட்டுக்குள்ள வந்த எல்லி ப்ரூஸ் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை என்னோட நிஜமான நினைவுகள் எல்லாம் எனக்கு திரும்ப வந்துட்டா அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னவோ இப்போ வரைக்கும் நான் வேற யாரோ ஒருத்தரோட நினைவுகளை அக்கு வேற ஆணி வேற முழுசா சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற குழப்பத்தை கொட்டி தீக்குறாங்க. எல்லி அவங்க மைண்ட்ல இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா கொட்டி தீக்குறாங்க. எனக்கு நான் பிரெக்னெண்டா இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனால் அது ஒரு ஆண் குழந்தை, எனக்கு வேற ஒரு புருஷன், வேற அப்பா அம்மா, வேற ஒரு அழகான சின்ன வயசு நினைவுகள், வேற ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு தனி வாழ்க்கையே ஞாபகம் இருக்கு. ஏன் போன வாரம் சாரா தாம்சனா நான் நைட்டு டின்னருக்கு என்ன சாப்பிட்டேன்னு கூட என்னால் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்னு ப்ரூஸ் கிட்ட வாதாடுறாங்க. இதை கேட்ட ப்ரூஸ் ரொம்ப கூலா, நாளடைவில் அந்த நினைவுகள் எல்லாம் தானா மறைஞ்சிடும் எல்லி, நீ குணமடைகிற ப்ராசஸ்ல இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எல்லி விடாம அவனை தொலைச்சி எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த நினைவுகள் எல்லாம் என்னை விட்டு முழுசா போயிடுச்சுன்னா இப்போ உன் கண்ணு முன்னாடி நிற்கிறேனே தன்னா அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக கேட்குறாங்க. அதுக்கு ப்ரூஸ் பெருசா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் விடுறாங்க. அந்த நினைவுகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ வெறும் எல்லியா மட்டும் இருப்ப, என் அன்பு மனைவியா ஆலிஸோட அம்மாவா அப்படின்னு ஒரு மர்மமான பதிலடி கொடுக்குறாங்க. ப்ரூஸ் வீட்டில் ஒரு பழைய மியூசிக் ரெக்கார்டை ப்ளே பண்ணிட்டு, எல்லி இது நம்ம 2 பேரோட ஸ்பெஷல் பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா எல்லி ரொம்ப கவலையா, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதப்போ நீ காதலிச்ச அந்த எல்லியா நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ப்ரூஸ் அழகா சிரிச்சுக்கிட்டு அவங்களோட காலேஜ் நாளுக்கே கூட்டிட்டு போறாங்க. உன்னை பத்தி நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என் மனசுல செதுக்கி வச்சிருக்கேன் எல்லி, அன்னைக்கு டான்ஸ் ஆடும்போது என் கழுத்துல பட்ட உன்னோட அந்த வெதுவெதுப்பான கை, உன்னோட கண்ணுல மின்னுன அந்த வெளிச்சம் எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு அப்படின்னு உருகி உருகி பேசுறாங்க. ப்ரூஸ் இன்னும் எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காக என் உடம்புல இருக்கிற மொத்த தைரியத்தையும் நான் வள வச்சேன் பாரு, அந்த நிமிஷத்துல இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு. கரெக்டா அந்த செகண்ட்ல எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது, நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படின்னு செம லவ் மூட்ல பேசுறாங்க. என் வாழ்நாள் முழுக்க இவளை தான் காதலிப்பேன் அப்படின்னு ப்ரூஸ் உருகி பேசி முடிக்கிறான். ஆனா அன்னைக்கு நைட்டே ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த குட்டி பாப்பா ஆலிஸ் நடுராத்திரியில மரண பயத்துல கத்திக்கிட்டே முழிக்குதுங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ப்ரூஸும் எல்லியும் ஓடி வராங்க. ஆலிஸ் அழுதுகிட்டே, மம்மி ஒரு மான்ஸ்டர் என்னை பிடிக்க வந்துச்சுப்பா, அது பார்க்கறதுக்கு அப்படியே அம்மா மாதிரி இருந்துச்சு, ஆனா அது அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லுதுங்க. பாப்பா சொன்ன இந்த வார்த்தை எல்லியோட மனசை பலமா தாக்குது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணாடி பார்க்கும்போது இதே ஃபீலிங் தானே இருந்துச்சு. ஆனா எல்லி வெளியே எதுவுமே காட்டிக்காம அமைதியா இருந்திருக்காங்க. ப்ரூஸ் பாப்பாவை அணைச்சிக்கிட்டு ஒரு டார்ச் லைட்டை அவ கையில கொடுத்து, இந்த மான்ஸ்டருக்கு எல்லாம் வெளிச்சம்னா பயம்டா செல்லும், அதுங்க வரும்போது இப்படி டார்ச் லைட்டை அடிச்சா ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறான். அப்போ கவனிச்சா எல்லியோட கைகள்ல லைட்டா ஒரு நடுக்கம் ஏற்படுதுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல எல்லி பாப்பா ஆலிஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாப்பா கூட இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசித்திரமான புதுசான ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. நம்ம ஆலிஸ் பாப்பாவை ரொம்ப சமத்து குட்டிங்க, அம்மாவோட இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா. 2 பேருமே சேர்ந்து வாசல்ல நின்று சோப்பு குமிழிகள் ஊதி விளையாடுறாங்க.
அதுல நம்ம பாப்பா நிறைய குமிழிகள் ஊதி இந்த குட்டி போட்டியில ஜெயிச்சிடுறா. ஜெயிச்சதுக்கான பரிசா தனக்கு ஜூ போற வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆலிஸ் கேட்கறா. அப்படியே பேசிக்கிட்டே தாத்தா ஜோ தான் என்ன ஜூ கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சாதாரணமா சொல்றாங்க. இதை கேட்டதுமே எல்லிக்கு சுரீர்னு ஒரு குழப்பம். ஏன்னா ப்ரூஸ் இவங்க கிட்ட ஜோவும் ஈவாவும் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தான்ல. எல்லி உடனே பாப்பா கிட்ட நீ கடைசியா எப்போ தாத்தா ஜோ கூட பேசின ஆலிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆலிஸ் ரொம்ப கூலா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மம்மி, அப்போ நீ கூட பக்கத்துல இருந்த அப்படின்னு ஒரு போடு போடுறா. ஆனா எல்லிக்கு அப்படி ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு இல்லைங்க. பாப்பா சொன்னதை கேட்டு எல்லி அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ப்ரூஸ் இவங்க கிட்ட ஆலிஸோட தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு தெளிவா சொல்லியிருந்தான். அப்படி இருக்கும்போது போன வாரம் எப்படி பாப்பா தாத்தா கிட்ட பேசியிருக்க முடியும்? எல்லிக்கு பயங்கரமா குழப்பம் அதிகமாகி அவங்க கை மறுபடியும் வேகமா நடுங்க ஆரம்பிக்குது. அம்மாவோட கையும் முகமும் மாறுறத பார்த்த பாப்பா ஆலிஸ் பயந்துடுறான். அம்மாவோட கவனத்தை திசை திருப்ப மம்மி வாங்க நம்ம வெளியே புல்வெளியில போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆலிஸ் ஓடி போய் ஒளிஞ்சிக்க எல்லி கண்ணை மூடிக்கிட்டு 10 வரைக்கேன்றாங்க. அப்புறம் பாப்பாவோட சத்தத்தை வச்சு ஹாட் அண்ட் கோல்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த உயரமான புட்கள் வளர்ந்துருக்க காட்டு பகுதிக்குள்ள தேடி போறாங்க. ஆலிஸோட குரலை ஃபாலோ பண்ணி போக போக எல்லி அவங்க வீட்டோட பாதுகாப்பான எல்லையை தாண்டி அந்த பெரிய காட்டு பகுதிக்குள்ள ரொம்ப ஆழமா போயிடுறாங்க. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எல்லி இப்போ தனியா வந்துட்டாங்க. அப்பதான் அவங்க கண்ணுல அந்த விசித்திரமான விஷயம் படுது. அங்க தரையில எதையோ ஒரு பெரிய பிளாஸ்டிக் சீட் வச்சு மூடி மறைச்சிருக்காங்க. எல்லி கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அந்த கவருக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் மூச்சு விட முடியாம தவிச்சு முனகிற சத்தம் கேட்குது. எல்லிக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிக்குதுங்க. பயத்துல நெஞ்சு அடைக்குது. ஆனா அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக ரொம்ப மெதுவா பயந்து பயந்து அந்த கவர் பக்கத்துல போறாங்க. அவங்க பக்கத்துல போன அடுத்த செகண்ட் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம சடாரன்னு அந்த பிளாஸ்டிக் கவரை கிழிச்சுக்கிட்டு ஒரு மனுஷனோட கை வெளியே வருது பாருங்க. எல்லி பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு பின்னாடி நகர்றாங்க. ஆனா நிலத்தடுமாறி அப்படியே தரையில விழுந்துடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்குள்ள இருந்த உருவம் எல்லியை நோக்கி மெதுவா தரையில ஊர்ந்து வர ஆரம்பிக்குது. எல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மரண பயத்துல அவங்களும் தரையில கைய வச்சுக்கிட்டு வேக வேகமா பின்னாடி நகர்றாங்க. எப்படியோ தட்டு தடுமாறி எழுந்து நின்று பேய் பிடிச்ச மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே ஆலிஸ் ஆலிஸ்னு அப்படின்னு தன் தொண்டை கிளியிற அளவுக்கு கத்துறாங்க. ஒரு வழியா பாப்பாவை கண்டுபிடிச்சு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு நேரா மூச்சிறைக்க ஓடி வந்துடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட ப்ரூஸ் காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்துட்டு வந்து ரொம்ப கூலா சொல்றாங்க. எல்லி நான் அங்க சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டேன், அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை காட்டுல யாராவது வேட்டையாடும் போது அடிபட்ட விலங்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறான். ஆனா எல்லி சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் கிடையாது, அங்க ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா வாதாடுறாங்க. ப்ரூஸ் அதை சாதாரணமா எடுத்துக்க பார்க்கும்போது நீ வரலனா போ, நான் இப்ப நேர்ல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லி வெளியே கிளம்புறாங்க. ப்ரூஸும் உடனே ரூட்டை மாத்துறாங்க. நீ வெளியே போக வேண்டாம் எல்லி, நான் லோக்கல் போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்கள இந்த ஏரியாவை ஒரு கண் வச்சுக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். எல்லியும் வேற வழியே இல்லாம அரகுற மனசோட சம்மதிக்கிறாங்க. உடனே ப்ரூஸ் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே இரு, கதவை நல்லா பூட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டு எல்லி பாப்பா ஆலிஸை தூங்க வைக்கிறதுக்காக அவளை கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்போதாங்க எல்லிக்கு அந்த செம அதிர்ச்சியான விஷயம் கண்ணில் படுது. எல்லியோட கழுத்துல ஒரு மர்மமான தழும்பு இருந்துச்சுல்ல, அதே மாதிரியான ஒரு தழும்பு நம்ம குட்டி பாப்பா ஆலிஸோட கழுத்துலயும் இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆன எல்லி இது எப்போ வந்தது ஆலிஷ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பா ஒரு நாள் காலையில் நான் தூங்கிட்டு எந்திரிச்சப்போ இது திடீர்னு என் கழுத்துல இருந்துச்சு மம்மி, ஆனா இது எப்போ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப மழுப்பலா சொல்லுது. எல்லி அந்த தழும்பையோ ரொம்ப நேரமா உத்து உத்து பார்த்துட்டு அமைதியா உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே எல்லி விடாப்பிடியா நாம இன்னைக்கு மறுபடியும் அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ப்ரூஸ் நான் ஏற்கனவே 2 தடவை தேடி பார்த்துட்டேன் எல்லி, போலீஸ்கிட்டையும் பேசிட்டேன், அவங்க ஏதாவது தகவல் கிடைச்சா இங்க வர்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு எப்பவும் போல மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லிக்கு இதுல கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. இங்க போன் சிக்னல் கூட கிடையாது, அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார், அது நம்ம பாப்பா ஆலிஸ்க்கும் ஆபத்துன்னு ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. 2 பேருக்கும் நடுவுல இந்த வாக்குவாதம் பயங்கரமா பெருசாகுது. ஒரு கட்டத்துல ப்ரூஸுக்கு கோவம் வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால இல்லாதது இருக்கிற மாதிரி பிரம்மை ஏற்பட்டிருக்கு எல்லி அப்படின்னு சொல்றான். உடனே எல்லி இல்ல நான் பார்த்தது பிரம்ம கிடையாது நிஜம் அப்படின்னு கத்தி பதில் சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்லைங்க. அடுத்த செகண்டே அவங்களோட உடம்பு அப்படியே சோர்ந்து எல்லி அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த எல்லிக்கு இது ஒன்றும் சாதாரணமான மயக்கம் இல்லைங்க. நின்றுக்கிட்டே இருந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கரமா வலிப்பு வர ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் தூக்கி போட்டு துடிக்குது. அப்படியே தரையில விழுந்து ப்ரூஸ் அண்ணாந்து பார்த்து எனக்கு என்ன ஆகுது ப்ரூஸ், என்ன நடக்குது எனக்கு அப்படிங்கிற ரொம்ப பரிதாபமா கேட்குறாங்க. அடுத்த சீன்ல எல்லி மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க பக்கத்துல நம்ம குட்டி பாப்பா ஆலிஸ் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு நிற்கிறான். மம்மி ப்ளீஸ் மம்மி, என்னை விட்டு மறுபடியும் எங்கேயும் போயிடாத, என்ன மறந்துடாத மம்மி அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். எல்லி அந்த பாப்பாவை பாசமா அணைச்சிக்கிட்டு நான் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன்டா செல்லம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா விதியன்னு மறுபடியும் அந்த வலிப்பு எல்லி அட்டாக் பண்ணுதுங்க. மூச்சு விட முடியாம திணறி உடம்பு நடுங்கிட்டே இருக்கும்போது கூட எல்லி ஆலிஸ் பயப்படாத செல்லம், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பாவை தைரியப்படுத்த பார்க்குறாங்க.
நம்ம ஆலிஸ் பாப்பாவும் அவளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தைரியமாக நின்று, மம்மி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் டே கொண்டாடுவோம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம மிஸ்டர் பண்ணியை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனால் எல்லியோட உடம்பு இன்னும் மோசமாக துடிச்சு அவங்க அந்த வலிப்போட உச்சகட்ட நரக வேதனைக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் வெளியே கேரேஜுக்குள்ளே தனியாக உட்காந்துருக்கான். அவன் தான் 2 கைகளால் தலையை மூடிக்கிட்டு பயங்கரமாக மன உளைச்சலில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத விரக்தியில் பக்கத்தில் இருந்த நாக்காளியை தூக்கி செவத்திலே அடித்து சிதறடிச்சு தான் ஆத்திரத்தை கொட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லிக்கும் அந்த வலிப்பு கொஞ்சம் அடங்குதுங்க. பாப்பா ஆலிஸ் அவங்களுக்காக எழுதி வச்சிருந்த ஒரு கியூட்டான மெசேஜ் கார்ட்டை எல்லி படித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. மறுபடியும் அந்த கொடூரமான வலிப்பு எல்லியை அட்டாக் பண்ணுது. எல்லி அப்படியே தரையில் சுருண்டு விழுந்து அவங்க உடம்பெல்லாம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. உடனே ஓடி வர ப்ரூஸ் அவங்கள தூக்கி ஒரு சேரில் உட்கார வைக்கிறான். ஒரு வழி அந்த வலிப்பு நின்னதுமே ப்ரூஸ் எல்லியோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பரிதாபமாக கெஞ்சிறான். எல்லி ப்ளீஸ், நம்ம ஒன்றா வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தையாவது உன்னால் ஞாபகப்படுத்த முடியுதா எல்லி, ப்ளீஸ் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ப்ரூஸ் அவ்வளோ கெஞ்சி கேட்டும் எல்லியால் அவங்களோட பழைய வாழ்க்கையில இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை கூட ஞாபகப்படுத்த முடியலங்க. எல்லி இல்லைன்னு சொன்னதுமே ப்ரூஸோட மொத்த பொறுமையும் பறந்து போயிடுதுங்க. அவனுக்குள்ளே இருந்த அந்த சைக்கோ மிருகம் வெளியே வருது. சடார்னு எல்லியோட தொண்டையை கைகளால் பிடிச்சி கொடூரமாக கழுத்து நிறுத்தி கொல்ல பார்க்குறான். அப்பவும் பார்த்து அந்த ரூமுக்குள்ளே நம்ம குட்டி பாப்பா ஆலிஸ் அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றான். அம்மாவை அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனால் ப்ரூஸ் கண்மண் தெரியாமல் ஆத்திரத்தில் ஆலிஸ் ஒரு ரூமுக்கு ஓடி போய் கதவை பூட்டிக்கோ, உன் மம்மிக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாப்பாவை மிரட்டி கத்துறாங்க. ப்ரூஸ் பாப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க அந்த கேப்பை பயன்படுத்தி எல்லியும் பக்கத்து டேபிளில் இருந்த ஆலிஸோட கூர்மையான கலர் பென்சில் ஒன்றை கையில் எடுத்துக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அதை ப்ரூஸோட நெஞ்சில் வச்சு பலமாக ஒரு குத்துறாங்க. அந்த வழியில ப்ரூஸ் கையை விட எல்லி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே வாசலை நோக்கி ஓடி வெளியே இருக்கிற அந்த சோளக்காட்டுக்குள்ள உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. பின்னாடி ப்ரூஸ் அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே துரத்திட்டு வராங்க. அந்த உயரமான சோள தட்டுகளுக்கு நடுவுல எல்லிக்கு எங்க போறதுன்னே தெரியல. பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு இடத்துல ப்ரூஸ் தங்களை தேடிட்டு இருக்கதை எல்லி பாக்குறாங்க. வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ண எல்லி ப்ரூஸுக்கு தெரியாம அவங்க பின்னாடி மெதுவா பதுங்கி போறாங்க. அவன் திரும்புறதுக்குள்ள பக்கத்துல இருந்து ஒரு கட்டையை வச்சு அவனோட மண்டையில பலார்னு ஒரு பழத்தை அடி கொடுக்குறாங்க. அந்த அடியில் ப்ரூஸ் அப்படியே மயங்கி தரையில் விழுத்தான். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எல்லி ஓடும்போது அந்த இடத்துல தனியாக ஒரு பில்டிங் இருக்கிறத பார்க்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு பழைய மாட்டு கொட்டகை மாதிரி இருக்குங்க. ஆனால் எல்லி அதுக்குள்ளே இது வரைக்கும் போனதே இல்லைங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு எல்லி மெதுவாக அந்த பில்டிங் கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே உள்ளே இருந்த விஷயங்களை பார்த்ததுமே அவங்க உலகமே அப்படியே தலைகீழாக மாறுது. அந்த அறைக்குள்ளே சாதாரண விவசாய பொருட்கள் இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஏகப்பட்ட சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸ், பெரிய பெரிய கம்ப்யூட்டர், ஸ்க்ரீன், ரெக்கார்டிங் டிவைஸ்னு ஒரு ஹைடெக் லேப் மாதிரி இருக்குது. எல்லி அப்படியே ஷாக் ஆக்கி சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு வீடியோ கேசட் இருக்குங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன நோட்டும் எழுதி ஒட்டப்பட்டிருக்கு. எல்லியும் நடுங்கிற கைகளோட அந்த வீடியோ கேசட்டை ப்ளே பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் ப்ரூஸ் வராங்க. ஆனால் இது இப்போ எடுத்த வீடியோ இல்லைங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த பழைய வீடியோ. அவன் கேமராவை நேராக பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் தன் பேரை ப்ரூஸ் கார்ட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் பேசுகிற விஷயம்தான் எல்லியோட ரத்தத்தை உரைய வைக்குது. அவன் தான் உடம்பை பற்றி ஒரு 3rd person மாதிரி விவரித்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த உடம்பு ஒரு சிந்தட்டிக் உயிர் வடிவம். பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரி இருந்தாலும் இதோட பிறப்பு மனித பிறப்பு கிடையாது. என்னோட சொந்த பயாலஜிக்கல் டிஎன்ஏ வச்சு உருவாக்கப்பட்ட உலகத்தோட முதல் விசித்திரமான கிரியேஷன் இது அப்படின்னு ப்ரூஸ் உண்மையை சொல்றான். இதே நேரத்தில் சோளக்காட்டுக்குள்ள எல்லி அடிச்ச அடியில மயங்கி கிடந்த ப்ரூஸுக்கு மெதுவா போதை தெளிஞ்சு முழிப்பு வருதுங்க. அவனோட பழைய நினைவுகள் அவன் மைண்டுக்குள்ள ஓடுது. வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட நிஜமான மனைவிக்கும் மகளுக்கும் ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. கட் பண்ணா வீடியோ ரெக்கார்டிங்ல ப்ரூஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னோட மனைவியும் மகளும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போகல. அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கான டெக்னாலஜியை நானே சொந்தமாக கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்களோட ஒட்டுமொத்த அடையாளத்தையும் நினைவுகளையும் நான் டிஜிட்டல் முறையில் மாற்றி ஒரு மாஸ்டர் டேட்டா பேஸில் சேமித்து வச்சிருக்கேன். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலுங்க. அந்த டேட்டா பேஸில் ஆயிரக்கணக்கான நபர்களோட நினைவுகளும் கலந்துருக்கிறதுனால இவனோட நிஜ மனைவியோட ஃபைல்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் தொலைஞ்சு போயிடுச்சுங்க. அதனால ப்ரூஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த டேட்டா பேஸில் இருக்கிற ஒவ்வொரு நினைவுகளோட ஃபைல்ஸையும் எடுத்து ஒரு புது ஹோஸ்ட் உடம்புக்குள்ளே இப்போ இருக்கிற எல்லி மாதிரி செலுத்தி அவங்க யாருன்னு கொஞ்ச நாள் கவனிச்சிருப்பானா. அப்படி கவனிக்கும் போது அவங்க பழைய நினைவுகளை சொல்லி கரெக்டாக ப்ரூஸோட நிஜ மனைவியாக மாறிட்டா ஓகே, இல்லைன்னா அது தப்பான ஃபைல்ஸ்னு அர்த்தம். வீடியோவோட கடைசியில் ப்ரூஸ் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் கொடுக்குறான். இது ஒன்றும் துல்லியமான சயின்ஸ் கிடையாது. ஒருத்தரோட நினைவுகளை இப்படி உடம்புக்குள்ள மாற்றும் போது அந்த ஆன்மாவோட நினைவுகள் இந்த புது உடம்போட முழுசா ஒன்றிணைகிறதுக்கு சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் கூட ஆகலாம். ஆனால் நான் 100% கன்ஃபார்மாக இருக்கணும், ஏன்னா ஆலிஸ் பாப்பாவுக்கு அவளோட நிஜ அம்மா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம எல்லிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான். உடனே எல்லி பக்கத்தில் இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிற அந்த டேபை எடுத்து ப்ளே பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் இப்போ வேற ஒரு பெண் வராங்க. ஆனால் ஷாக் என்னன்னா, அவள் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசல் எல்லி மாதிரியே தான் இருக்கா. ஆனால் அந்த பெண் மரண பயத்தில் கேமரா முன்னாடி கதறி அழுதுகிட்டு இருக்கா. என் பேர் எல்லி காற்றல் கிடையாது, என் பேர் மாலி எவன்ஸ்.
எனக்கு இங்க இருக்கிற யாரையுமே தெரியாது, என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன வீட்டுக்கு போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலறிக்கிட்டே இருக்காங்க. அவளுக்கு திடீர்னு பயங்கரமா வலிப்பு வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க வர்ற ப்ரூஸ் அவளை பிடிச்சி ஒரு சேர்ல உட்கார வச்சு, மாலி அமைதியா இருக்கு, இந்த போட்டோக்குள்ள பாரு, இதுதான் உன் குடும்பம் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறான். நீ எல்லி கார்ட்டர் தான் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கலன்னா உன் உடம்பு இன்னும் மோசமாகி அழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதாவது இந்த புது உடம்பு தன்னை எல்லின்னு ஏத்துக்காத போது மைண்டுக்கும் பாடிக்கும் நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்து அதை ப்ரூஸ் டோட்டல் ஐடென்டிஃபை ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆயிட்டா ஒரு கட்டத்தில் அவங்களோட மொத்த அறிவும் மழுங்கி போய் உயிர் பிழைக்கணுன்ற அந்த மிருகத்தனமான குணம் மட்டும்தாங்க மிஞ்சுன்னு விளக்குறான். அதிர்ச்சி என்னன்னா, ப்ரூஸ் இந்த கொடுமையை பண்ணிட்டு இருக்க முதல் பெண் நம்ம எல்லி கிடையாது. அவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்களை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தொடர்ந்து ஓடுது. அதில் ப்ரூஸ் அந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் இருந்து என்னோட நிஜ மனைவி எல்லி ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது இப்போ வரைக்கும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. நான் லேபில் ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த உடம்போட டிஎன்ஏவும் உள்ள செலுத்துகிற ஆன்மாவும் ஒன்றா செட் ஆகலைன்னா ஒரு உடம்பு எப்படி மாற்று அறுவை சிகிச்சை பண்ண உறுப்பை ஏற்றுக்காமல் ரிஜெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும். இதோட ஆரம்பம் கைகளில் ஏற்படுற சின்ன நடுக்கத்துலேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முறை முழுசாக வலிப்பு வர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவங்கள காப்பாற்றவே முடியாது, ரிட்டர்ன் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வெறித்தனமாகவும் பயங்கர பலசாலியாகவும் மாறிடுவாங்க. அவங்களுக்கு அடிபட்டா கூட உடனே குணமாகிடும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே கணிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டா அவங்கள உடனே டெர்மினேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ப்ரூஸ் சொல்கிறாங்க. இதை பார்த்து எல்லி உறைஞ்சு போய் நிற்கும் போது தாங்க அவங்களுக்கு பின்னாடியே ப்ரூஸ் வந்து நிற்கிறான். எல்லி தன்னை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரூஸ் ஒரு இரும்பு பைப்பை எடுத்து எல்லியை பயங்கரமாக கொடூரமாக அடித்து அந்த இடத்துல அவங்க கதையை முடிக்கிறான். எல்லியை கொன்ன ப்ரூஸ் அவங்களோட உடம்பை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சோளக்கட்டுக்குள்ள ரகசியமாக புதைச்சிடுறான். அப்புறம் அங்கே நடந்த சண்டைக்கான தடயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கூலாக க்ளீன் பண்ணிட்டு தான் முகத்தில் ஒரு வித போலி சோகத்தோட வர வச்சுக்கிட்டு நேராக ஆலிஸ் பாப்பாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பயந்து போய் உட்கார்ந்துருக்கிற ஆலிஸை பார்த்து, மம்மி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்கடா செல்லம், அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மான்ஸ்டர் உன்னை எதுவும் பண்ணாமல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அப்படியே அந்த பாப்பாவை ரொம்ப சாஃப்டாக அணைச்சிக்கிட்டு, உனக்குள்ளே இருக்கிற இந்த கெட்ட நினைவுகளை எல்லாமே இப்போ காணாமல் போக போகுது அப்படிங்கிற மாதிரி காதில் விஸ்பரிங் பண்ணுறாங்க. அவன் சொன்னதை கேட்டு பாப்பா ஆலிஸ் பயந்து போய், என்ன விடுங்க மம்மி காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி தப்பிக்க பார்க்குறான். ஆனால் ப்ரூஸ் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் அவளோட நினைவுகளை இழக்க வைக்கிற அந்த கொடூரமான வேலையை ஆரம்பிச்சிட்டான். இங்கே தாங்க அந்த பயங்கரமான ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. எல்லிய மாதிரியே இந்த ஆலிஸ் பாப்பாவையும் அவன் ரீசெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பாவோட வேலையை முடிச்சுட்டு ப்ரூஸ் நேராக அந்த லேபுக்கு போகிறாங்க. அங்கே அவனோட கம்ப்யூட்டர் டேட்டா பேஸை லாகின் பண்ணி இன்னைக்கு நடந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணுறான். இந்த சப்ஜெக்ட் தன்னை சாரா தாம்சன் அடையாளம் காட்டிடுச்சு. ஆனால் அது என்னோட நிஜ மனைவி எல்லியோட நினைவுகள் கிடையாது. சப்ஜெக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு டைப் பண்ணி சேவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா ஆலிஸோட நினைவுகளும் இதனால் பாதிக்கப்பட்டு குழப்பமாயிடுச்சு. அதனால இந்த 2 சப்ஜெக்டையும் வேற வழியே இல்லாமல் நான் டெர்மினேட் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி லாக்கரில் அப்டேட் பண்ணுறான். அடுத்ததாக ப்ரூஸ் அந்த லேபோட அடுத்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு கிரேயோ சேம்பருக்குள்ள விசித்திரமான உசுரோட துடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தசை பிண்டம், அதாவது ஆர்கானிக் மேட்டர் இருக்குங்க. அதை ரொம்ப பத்திரமா எடுத்து ஒரு ஸ்பெஷலான மேஜை மேலே வைக்கிறாங்க. அந்த டேபிளோட நடுவில் ஒரு வலை மாதிரி அமைப்பில் இருந்து இதமான வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ப்ரூஸ் என்ன பண்ணுறான்னா, தன்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற நம்ம ஆலிஸ் கார்ட்டர் எல்லி கார்ட்டரோட மாஸ்டர் கான்சியஸ் ஃபைல்களை எடுத்து அந்த துடிச்சுக்கிட்டு இருக்க தசை பிண்டத்துக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கிறான். அவன் அனுப்பின ஃபைல்ஸ்களில் முதல்ல பாப்பாவோட ஆலிஸோட ஃபைல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த புது உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுதுங்க. ஆனால் அவனோட நிஜ மனைவி எல்லியோட ஒரிஜினல் கான்சியஸ் ஃபைல் இன்னும் கிடைக்கலல்ல. அதனால ப்ரூஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ்களில் மறுபடியும் அவனோட அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதோ ஒரு ஃபைல்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி உள்ளே செலுத்துறான். கம்ப்யூட்டரில் அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே மெஷினை அப்படியே விட்டுட்டு அவன் அந்த லேபை விட்டுட்டு வெளியே வரான். தனியாக அந்த இருட்டான சோளக்காட்டுக்குள்ளே நடந்து போகிற ப்ரூஸ் திடீர்னு வானத்தை பார்த்து தன் மனசுக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த விரக்தியையும் சோகத்தையும் கொட்டி ஓனாய் மாதிரி ஓங்கி ஒரு விசித்திரமான சத்தத்தோட கதறியாளுறான். இன்னைக்கு ஒரே நாளில் 2 பேரையும் கொண்டு மறுபடியும் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பித்த அந்த ஒட்டுமொத்த எஃபெக்டும் அவனுக்குள்ளே இப்போதாங்க வெடிச்சு வெளியே வருது. ஆனால் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த லேப்பில் அந்த ஆர்கானிக் தசை பிண்டமான மெதுவாக வளர ஆரம்பிச்சு பெருசாகி ஒரு மனித உருவமாக மாற தொடங்குது. அதே மாதிரி ப்ரூஸ் அந்த சோளக்காட்டில் புதைச்சிட்டு வந்தானே நம்ம எல்லி, அவங்க இன்னும் சாகலைங்க. ப்ரூஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அவங்க உடம்பு இன்னும் பயங்கரம் பலசாலியாக மாறி மண்ணுக்குள்ளே இருந்து மெதுவாக தடுமாறி வெளியே வராங்க. தங்களை இப்போ முழுசாக கட்டுப்படுத்தி இருக்கிற அந்த மிருகத்தனமான உயிர் பிழைக்கும் குணத்தோட உடம்பெல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கும் பயங்கரமாக நடுங்கி வலிப்பு வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நேராக அந்த லேப் பில்டிங்கை நோக்கி வராங்க. அந்த லேபுக்குள்ளே ப்ரூஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, அவனோட சொந்த நினைவுகளையும் கான்சியஸையும் அந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லி அவனுக்கு பின்னாடி எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நடு உடம்பு தூக்கி போட்டாலும் அதை அடக்கிட்டு ஒரு வேட்டை மிருக மாதிரி ப்ரூஸையே சத்தமே இல்லாமல் நோட்டம் விட்டுக்கிட்டே வரான். இதெல்லாம் தெரியாமல் ப்ரூஸ் லேப்ல இருந்து நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொடுமை எதுவுமே நடக்காததுக்கு முன்னாடி அவனோட நிஜ மனைவியான ஒரிஜினல் எல்லியும் பாப்பா ஆலிஸும் சந்தோஷமாக இருந்த அந்த பழைய வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறான்.
அந்த வீடியோவில் நிஜ எல்லி கேமரா முன்னாடி ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம குட்டி பாப்பா ஆலிஸ் கியூட்டா பாட்டு பாடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ப்ரூஸ் உருகி போய் நிற்கிறாங்க. அந்த பழைய வீடியோவில் நிஜ எல்லி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட எனக்கு ப்ரூஸை தான் ரொம்ப பிடிக்கும், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பாசமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து ப்ரூஸ் கண் கலங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் லேபை விட்டு போன கேப்பில் நம்ம எல்லி மெதுவாக கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்க உடம்பெல்லாம் பயங்கரமாக அடிபட்டு முகம் உடம்பெல்லாம் செதஞ்சு பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ப்ரூஸ் அந்த தொட்டிலுக்குள்ள புதுசாக வளர வச்சுக்கிட்டு இருக்கான ஒரு எல்லி உடம்பு. அந்த புது உடம்புக்குள்ள இப்போ இருக்கிற தங்களோட நினைவுகளை ஓவர் ரைட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு அந்த செதஞ்ச பழைய உடம்போட எல்லி லேபை விட்டு வெளியே தப்பிச்சு போகிறாங்க. அவங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னே தெரியலங்க. கரெக்டாக இதே நேரத்தில் ப்ரூஸ் புது எல்லி உடம்பு ரெடி ஆகிறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்த டைமர் பீப் பீப்னு சத்தம் போட்டு முடியுதுங்க. புது எல்லி ரெடி ஆகிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் ப்ரூஸ் நேராக லேபை நோக்கி ஓடி வரான். அந்த லேபுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த தொட்டிலுக்குள்ளே இருந்த புது எல்லி உடம்பு மெதுவாக கண்ணை திறந்து எந்திரிச்சு உட்காருதுங்க. அந்த புது உடம்புக்குள்ள எல்லியோட நினைவுகள் ஏற்கனவே டேம்பர் செய்யப்பட்டு பழைய எல்லியோட ஆன்மாவையே உள்ள புகுந்த விஷயம் இந்த லூசு ப்ரூஸுக்கு தெரியவே இல்லைங்க. அங்கே ரெடியாக இருக்கிற அந்த குளோன் உடம்பை வெளியே எடுத்து சுத்தமாக குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்புறமா அவளோட விரலில் அவங்களோட கல்யாண மோதிரத்தை மாட்டி விட்டுட்டு நாம புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம் எல்லின்னு ஆசையை அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். அடுத்ததாக அந்த புது பாப்பா ஆலிஸையும் தூக்கிட்டு வந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவளை மூச்சு விட வைக்கிறாங்க. பாப்பா அழ ஆரம்பிச்சதும் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நேராக எல்லி படுத்திருக்க பெட்ரூமுக்கு வரான். எல்லிக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஷாக் கொடுத்து அவங்களோட ஹார்ட் பீட்டை ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு பக்கத்திலே பெட்டில் ரொம்ப நிம்மதியாக படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அந்த புது எல்லி மெதுவாக கண்ணை திறந்து முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு பக்கத்தில் படுக்கிற ப்ரூஸை ஒரு தீர்க்கமான பார்வையோட பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் மெதுவாக நகர்ந்து வராங்க. அவங்க முகத்தில் இப்போ பயம் இல்லைங்க, ஒரு கொடூரமான பழிவாங்கும் வெறி மட்டும் தாங்க இருக்கு. நம்ம புது எல்லி தனக்குள்ள பழைய நினைவுகள் எல்லாமே இருக்கிற விஷயத்த வெளியே காட்டிக்காம ப்ரூஸ் கிட்ட ரொம்ப சாஃப்டா ரியல் எல்லி மாதிரியே நடிச்சு விளையாடுறாங்க. இதை பார்த்ததுமே ப்ரூஸ் பயங்கர எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்பாடா, என்னோட வருஷக்கணக்கான உழைப்பும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஒரு வழியா பலன் கிடைச்சிருச்சு. என் நிஜ மனைவி எல்லி என்கிட்ட திரும்பி வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் மனசார நம்புறான். எல்லி மேல இருக்கிற பாசத்துல அவளை முத்தமிட்டு 2 பேரும் ரொம்ப நெருக்கமாகறாங்க. ஆனா அதே நேரத்துல வெளியே உடம்பெல்லாம் செதஞ்சு பயங்கரமான காயங்களோட ஒரு ஸ்டெப்புக்கும் வலிப்பு வந்து துடிச்சுக்கிட்டே அந்த பழைய ஒரிஜினல் இருட்டில் தனியாக அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ரூஸ் பெட்டில் இருந்து எந்திரிச்சு நேராக அந்த லேபுக்கு போகிறாங்க. கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி ஒரு வழியாக எல்லியோட கான்சியஸ் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரெக்கார்ட் பண்ணுறான். அப்புறம் இதுதான் என்னோட கடைசி லாகின் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையோட மொத்த லட்சியமும் நிறைவேறிட்ட ஒரு நிம்மதியான மனிதன் மாதிரி ரொம்ப அமைதியாக கேமரா முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கடந்து போயிடுச்சு. என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் செஞ்ச கொடூரமான விஷயங்களும் கொலைகளும் என் மனசை விட்டு எப்பவுமே அழியாது. ஆனால் அவங்களுக்காகத்தான் நான் எதையும் கைவிடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு நானே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்க போகிறேன். இனிமே வரப்போற என்னோட புது குளோன் உடம்புக்கு அவனோட இதயம் எத்தனை முறை உடஞ்சிட்டு அப்படிங்கிற அந்த பழைய கொடூரமான நினைவுகள் எதுவுமே தெரியாது அப்படின்னு ப்ரூஸ் உருக்கமாக பேசி முடிக்கிறாங்க. இங்கே வீட்டில் பெட்டில் படுத்திருந்த புது எலி மெதுவாக எழுந்திக்கிறாங்க. முதல்ல நேராக போய் பாப்பா ஆலிஸை நல்லா தூங்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கேரேஜுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு பெரிய சுத்தியல், பயிரில் அடிக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து கேன், ஒரு தீப்பெட்டி, அப்புறம் காரோட சாவி, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேராக ப்ரூஸ் இருக்கிற அந்த லேப் பில்டிங்கை நோக்கி வெறியோட போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த லேபுக்குள்ளே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ப்ரூஸுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்ருக்குங்க. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குற ப்ரூஸ் ஃபைலில் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தாங்க அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது கண்டிப்பாக நான் அடித்து கொண்டு போட்ட அந்த பழைய எலியோட வேலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி செம கடுப்பாக்குறான். அதே நேரத்தில் உடம்பெல்லாம் செதஞ்சு போய் காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்த அந்த பழைய எலி மெதுவாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அது தச்சையில் பார்க்குற குட்டி பாப்பா ஆலிஸ் அவங்களோட அந்த பயங்கரமான முகத்தை பார்த்து மரண பயத்தில் அலறிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறான். இன்னொரு பக்கம் கையில் பூச்சிக்கொல்லி மருந்தோட லேபுக்குள்ளே நுழைஞ்ச புது எலி அங்கே இருக்கிற விலை உயர்ந்த கம்ப்யூட்டர், ஸ்க்ரீன்கள், எக்யூப்மெண்ட்ஸ் மேலே எல்லா இடத்துலையுமே அந்த கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணிட்டு அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டே போகும்போது அங்கே ஒரு தொட்டிலுக்குள்ள விசித்திரமாக துடிச்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஆர்கானிக் தசை பிண்டத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்குள்ள பழைய நினைவுகள், குழப்பம், கோபனும் ஒட்டுமொத்த எமோஷனலும் ஒன்றா வெடிக்குது. அவங்க அப்படியே ஷாக் ஆக்கி நிற்கும் போது பின்னாடி வர ப்ரூஸ் அவங்கள வழிமறிச்சு கோவமாக கத்துறான். உங்களை எல்லாம் என்னால் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சும் நான் வேற என்ன தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு எலி ஆக்ரோஷமா அதே சமயம் வேதனையோட பதில் சொல்றாங்க. மற்ற மனுஷங்க மாதிரி உன் குடும்பம் இழந்த துக்கத்தை ஏற்றுக்கிட்டு அழுது பழகிக்கோ ப்ரூஸ். நான் முன்னாடி தனியாக ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு. ஆனால் இப்போ நான் உன்னோட நிஜ மனைவியும் கிடையாது, பழையபடி என் சொந்த வாழ்க்கையில் இருந்த மனுஷியும் கிடையாது. நீ உன்னோட சுயநலத்துக்காக உருவாக்கின வெறும் பொருளாக இங்கே நிற்கிறேன். ப்ளீஸ் இதோட இந்த கொடூரத்தை நிறுத்திட்டு என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. ஆனால் அந்த சைக்கோ ப்ரூஸ் நான் உன்னை எப்போவுமே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி பாய வராங்க.
ப்ரூஸ் நெருங்கி வந்ததுமே எல்லி தான் கையில் வச்சு இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை அவன் முகத்தில் வச்சு பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதனால ப்ரூஸ் நிலத்தடுமாறி கத்த உடனே அவன் கையில் வச்சிருந்த அந்த முழுசான சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் ஜாப்பர் கருவியை வச்சு எல்லி மேலே கொடூரமாக அட்டாக் பண்ணுறான். வழி தாங்க முடியாம எல்லி ப்ரூஸை ஓங்கி ஒரே தள்ளா கீழே தள்ளி விட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக்கோட தாக்கம் எல்லியோட உடம்புல பயங்கரமா ஏறினதுனால அவங்களால நகரக்கூட முடியாம அப்படியே மயங்கி தரையில விழுந்துடுறாங்க. ப்ரூஸ் வழக்கம் போல அவனோட சைக்கோ புத்தியை காட்டி மயக்கத்துல இருக்கிற புது எலியையும் தூக்கிட்டு நேரா அந்த சோளக்கட்டுக்குள்ள போறாங்க. அங்க அவளை புதைக்கிறதுக்காக ஒரு பெரிய குழியை தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி குழி தோண்டிக்கிட்டே அவன் என்ன பேசுறான்னா, நாம நேசிங்கிறவங்கள நாம எப்பவுமே கைவிடக்கூடாது, அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம், எந்த எல்லைக்கு வேணா போகலாம் அப்படின்னு தனக்குத்தானே நியாயம் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பயந்து போய் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்களே நம்ம குட்டி பாப்பா ஆலிஸ், அவளும் தெரியாம அதே சோளக்காட்டுக்குள்ள தாங்க வந்து மாட்டிக்கிறா. அவ தான் கையில இருக்கிற வாக்கி டாக்கியை வச்சு அப்பா எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸை கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா ப்ரூஸோட வாக்கி டாக்கி கார்லயே கிடக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாங்க. முகமெல்லாம் செதஞ்சு போய் காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாலே நம்ம பழைய ஒரிஜினல் எல்லி, அவங்களும் ஆலிஸ் பாப்பாவை தேடி அதே சோளக்காட்டுல பின்னாடியே வராங்க. அங்க குழி தோண்டிட்டு இருக்க இடத்துல மயங்கி கிடந்த புது எல்லியோட விரல்கள் மெதுவா துடிக்க ஆரம்பிக்குது. ப்ரூஸ் கொடுத்த அந்த எலக்ட்ரிக் ஷாக்கோட பவர் இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ப்ரூஸ் குழியை தோண்டி முடிச்சுட்டு இவ வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சு அவ விரல்ல இருக்கிற அந்த கல்யாண மோதிரத்தை கலட்டுறதுக்காக பக்கத்துல வரான். ஆனா அதுக்குள்ள புது எல்லி முழுசா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறக்கிறாங்க. ஆனா அவங்க ப்ரூஸை பார்க்கலங்க. ப்ரூஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு உருவத்தை மரண பயத்தோடும் குழப்பத்தோடும் வெறிச்சு பார்க்குறாங்க. ப்ரூஸ் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்க உடம்பெல்லாம் செதஞ்சு போய் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாலே அந்த பழைய ஒரிஜினல் எல்லி வெறியோட நின்றுட்டு இருக்காங்க. ப்ரூஸ் ஷாக் ஆகி நிக்கிற அந்த கேப்ல அந்த செதஞ்ச எல்லி ப்ரூஸை ஓங்கி ஒரே தள்ளுறாங்க. அவங்க தள்ளுன வேகத்துல ப்ரூஸும் அதை செதஞ்ச எல்லியும் ஒன்னா சேர்ந்து ப்ரூஸ் தோண்டி வச்சிருந்த அந்த பெரிய குழிக்குள்ளேயே டமால்னு விழுந்துடுறாங்க. மேல நின்றுட்டு இருக்கிற புது எல்லிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழிக்குள்ள இருந்து திடீர்னு ப்ரூஸோட கை மட்டும் அம்பு வேகத்துல வெளியே வந்து மேல நிக்கிற புது எல்லியோட காலை பிடிச்சு உள்ள இழுக்குதுங்க. ஆனா குழிக்குள்ள இருக்கிற அதை செதஞ்ச எல்லி விடவே இல்லையே. ப்ரூஸை விடாம கெட்டியா பிடிச்சு பின்னாடியே இழுத்து வச்சுக்கிறாங்க. புது எல்லி இதுதான் சரியான டைம்னு முடிவு பண்ணி தன் கையில வச்சிருந்த பூச்சிக்கொல்லி மருந்த அந்த குழிக்குள்ள இருக்கிற ப்ரூஸ் முகத்துல மொத்தமா ஸ்ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு தீப்பெட்டி குச்சியை கீறி உள்ள போடுறாங்க. அவ்வளவுதாங்க, அந்த கெமிக்கல் தீப்பிடிச்சு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அந்த பயங்கரமான நெருப்புல ப்ரூஸும் அதை செஞ்ச எல்லியோட உடம்பு ஒன்னா சேர்ந்து அலறிக்கிட்டே சாம்பலாகிறாங்க. சைக்கோ ப்ரூஸோட ஆட்டம் ஒரு வழியா முடிவுக்கு வருதுங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லி வெளியே வரும்போது சோளக்காட்டுக்குள்ள பயந்து போய் அலைஞ்சிட்டு இருந்த நம்ம குட்டி பாப்பா ஆலிஸ் எல்லியை பார்த்ததுமே ஓடி வந்து அவங்க மார்போட கட்டி அணைக்கிறான். எல்லியும் அந்த பாப்பாவை ரொம்ப பாசமா அணைச்சிக்கிட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஆலிஸோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, நாம இப்ப இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரமா ஒரு லாங் ரைடு போக போறோம் செல்லும், இந்த நினைவுகள் இந்த கொடூரை எதுவுமே இல்லாத ஒரு புது இடத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு அந்த பாலா போன லேப் சோளக்காடு அப்படின்னு எல்லா பழைய நினைவுகளையும் அங்கேயே விட்டுட்டு தங்களோட ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நடந்து போறாங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல? ஆனா அங்கதாங்க டைரக்டர் நமக்கு ஒரு மரண அல்டிமேட் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அங்க எல்லி தீ வச்சு கொளுத்துனதுக்கு அப்புறம் அந்த பாலா போன லேபுக்கு ப்ரூஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சிருந்த இன்னொரு டைமர் பீப் பீப்னு சத்தம் போட்டு ரன் ஆக ஆரம்பிக்குதுங்க. அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாஸ்டர் டேட்டா பேஸ்ல இருந்து புதுசா ஒரு எல்லியோட கான்சியஸ் ஃபைல் எடுத்து அங்க இருக்கிற அந்த தொட்டிக்குள்ள இருக்கிற ஒரு புது உடம்புக்குள்ள கனெக்ட் பண்ணிடுது. அவ்வளவுதாங்க, உள்ள ஒரு பிராண்ட் நியூ எல்லி உடம்பு மறுபடியும் உசுரோட துடிக்க ஆரம்பிக்குது. அந்த புது எல்லி தன்னை சுத்தி இருக்கிற அந்த திரவ கவரை கஷ்டப்பட்டு தன் கைகளாலேயே கிழிச்சுக்கிட்டு மூச்சு வாங்கியபடியே உடம்பெல்லாம் அந்த பிசுபிசுப்பான திரவத்தோட மெதுவா வெளியே வராங்க. அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, தான் எங்க இருக்கோன்றதே புரியல. மெதுவா எந்திரிச்சு அங்க கிடக்கிற ப்ரூஸோட பழைய ஜாக்கெட்டை எடுத்து தான் உடம்புல சுத்திக்கிறாங்க. அப்படியே அந்த லேப் முழுக்க ஆச்சரியமாவும் குழப்பமாவும் பார்த்து நான் யாரு, இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு தான் நினைவுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் கம்ப்ளீட்டா முடியுதுங்க. ஆனா இப்போ வெளியே வந்திருக்கிற அந்த புது எல்லி யாரு, அவங்க நம்ம நிஜ எல்லியா இல்ல சாரா தாம்சனா இல்ல ப்ரூஸ் ரேண்டமா செலக்ட் பண்ணி உள்ள ஏத்தின முற்றிலும் வேற ஒரு புது பெண்ணோட நினைவுகளா அப்படின்னு நமக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஒரு செம சஸ்பென்ஸோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.